தனுசு ராசி என்பவர்களுக்கு 3 தொழில் செய்யறதுக்கான யோகத்தை இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுக்க போறார். நிறைய தனுசு ராசி என்பர்கள் இப்பதான் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல மகுடம் சேர்க்கும் அளவாக இந்த 240 நாட்கள் இருக்க போகுது. உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்கான சனி பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பார். அதான் ரொம்ப முக்கியம். இத்தனை நாள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே லீகலாக வச்சுக்கோங்க. இந்த சீட்டு போடுறேன், அது போடுறேன், இன்னொருத்திட்ட பணம் கொடுக்க, அந்த மாதிரி போகாதீங்க. அதில் பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல பணம் வர வேண்டியிருக்குன்னா அது 1 லட்சம் கேட்ட இடத்துல 2 லட்சம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, முதல்ல இந்த வக்கர நிவர்த்தி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது தன்னுடைய இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திரம். அப்ப சனின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன், தொழில்காரகன். உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணம். அப்ப அந்த சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு அன்ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய வந்திருக்கும். முக்கியமா வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வருகின்ற நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அடுத்த ஜூலை வரைக்கும், ஜூலை 27 வரைக்கும், அதாவது 240 நாட்கள் அவர் வக்கரமா இல்லாம சுப பலனை, சுய பலனை தருவதற்கு காத்திருக்கார். அப்ப இந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம். அப்ப அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா, எந்த விஷயத்துக்கு நாம் மேற்கொள்ளலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சில ராசி என்பவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, 7.5 சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, கண்டக சனி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கலாம், எதெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பதிவை இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியில சனி பகவான் இருக்கார். இருந்தாலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறார். காரணம் கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு தனாதிபதி அவரு, முயற்சி ஸ்தானாதிபதி அவரு 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் செய்வார். இன்னும் பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாரு. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இப்பதான் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல மகுடம் சேர்க்கும் அளவாக இந்த 240 நாட்கள் இருக்க போகுது. இந்த 240 நாட்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, தொழில் நடக்குது சார், வர்றவுக்கும் செலவும் கரெக்டாக இருக்கு, ஆனால் அந்த கடன் குறைய மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க, நிறைய பேர் கேட்பாங்க. அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடன் குறையணும் அப்படின்னா இந்த 240 நாட்களில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த வேற ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாமா, அந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பரவாயில்ல, கொஞ்சம் ஏதாவது கமிஷன் மாதிரி ஏதாவது பண்ணலாமா, வேற ஏதாவது சேர்த்து செஞ்சா என்ன, ஒரு தொழில் மட்டுமே செஞ்சிட்டு இருக்குமே, இன்னொரு தொழில் செஞ்சா என்ன. தனுசு ராசி என்பவர்களுக்கு 3 தொழில் செய்யறதுக்கான யோகத்தை இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுக்க போறார். ஏன்னா அவருடைய 7ஆம் இடத்து பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுறதுனால இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், அந்த தொழில வளர்ச்சியை கொடுப்பார். அப்ப வளர்ச்சியை கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு விஷயத்த செஞ்சுக்கிங்க. ஏன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே பணம் பிரச்சனை வரும். இந்த பணத்தை தொட்டாவே அது ஒரு கடன் கண்டிப்பா எப்பவுமே இருக்கும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம கமிஷன் சார்ந்த துறையில ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு இந்த காலகட்டத்தில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு வழியில வருமானம் வரும். அந்த வருமானம் உங்களுக்கு கடனை கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும்.
உங்களுக்கு இருக்கிற கடையிலேயே இருக்கிற தொழிலையே சேர்ந்து செய்கிற மாதிரி பண்ணுங்க, வேற ஒன்றுமே இல்லை. அதே போல் வேலை செய்கிறீங்க, சார் எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது சார், வீட்டு லோன்லாம் வாங்கிட்டேன், ஒரு கார் லோன் வேறு போயிட்டு இருக்கு, அந்த கடன் தீரவே மாட்டேங்குது, கொஞ்சம் காசு வேற ஷேர் மார்க்கெட்லாம் போட்டு நஷ்டப்பட்டேன், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்க, ஏதாவது கமிஷன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா, வேலை செஞ்சுக்கிட்டே, வேலையை விடக்கூடாது, வேலை செஞ்சுக்கிட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்த சேர்த்து செய்யலாமா. ஏன்னா அந்த திறமை உங்ககிட்ட இருக்கு, அது எல்லாமே உங்களால் செய்ய முடியும். நீங்கள் தான் என்ன நினைக்கிறீங்கன்னா, தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கூடாது, நம்ம ஒரு விஷயத்த செஞ்சாலும் நல்லா செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ அது தேவை இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீட் ஆஃப் தி அவர்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தேவையான ஒரு காலகட்டம். உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்கான சனி பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பார். அதான் ரொம்ப முக்கியம். இத்தனை நாள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையோடு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கடன் பிரச்சனை, சண்டை, தகராறு, இந்த மாதிரி இருப்பீங்க. இப்போ பணத்தை சேமிப்பதற்கான நேரம், சேர்க்கறதுக்கான நேரம். முதல்ல கடன் பிரச்சனைகளை குறைக்கலாம். அது என்ன கடனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஏதாவது ஒரு 4 காசு சேர்த்து வைக்கிறதுக்கான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த காலகட்டத்தில் ஒரு நகை வாங்கிறதுக்கு ஆரம்பிங்க, ஒரு ஆர்டி போகிறதுக்கு ஆரம்பிங்க, எஃப்டி போகிறதுக்கு ஆரம்பிங்க. எல்லாமே லீகலாக வச்சுக்கோங்க. இந்த சீட்டு போடுறேன், அது போடுறேன், இன்னொருத்திட்ட பணம் கொடுக்க, அந்த மாதிரி போகாதீங்க. அதில் பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கக்கூடிய நேரம். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். புதிய திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரணமையும், காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 240 நாட்கள் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தீரும், பூர்வீக சொத்து கிடைக்கும், பல வழிகளிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் பண்ணலாம். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல பணம் வர வேண்டியிருக்குன்னா அது 1 லட்சம் கேட்ட இடத்துல 2 லட்சம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் நிறைய பேர் உதவுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி காலத்துக்கு கொடுப்பார். ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். நிறைய தனுசு ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிபி, சுகர், அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால் அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, கவனமா இருங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கு. பல வழிகளில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம், பல வழிகளில் வேலையை தேடக்கூடிய நேரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரே ஆள் 2-3 வேலையை செய்யறதுக்கெல்லாம் சான்சஸ்லாம் இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. மனைவி மூலயமா, கணவர் மூலயமா ஏதாவது வருமானம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்க, அவங்க மூலயமா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலகட்டங்களை கொடுக்க போறாரு. உங்களுடைய முயற்சி தான் தேவை. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலை நல்லா இருக்கு, கேந்திர திரிகோணத்துல இருக்கு அப்படின்னா இதை விட சுப பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கல, நான் எல்லாம் முயற்சி பண்றேன், நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமா அசுப கிரகங்களின் தசாபுத்தி, அதாவது முக்கியமா ராகு தசை, கேது தசை, சனி தசை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுப கிரகங்களுடைய தசாபுத்தி, சுக்கிர திசையும் புதன் திசையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கடன் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் உடைய கிரக நிலைகள், அது மட்டும் இருக்கக்கூடிய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, முக்கியமான ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. அதேமாதிரி ஏதாவது பிரச்சனை கண்டினியூஸாக இருக்குன்னா ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா நோட்டில் எழுதின மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதின மாதிரி கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். அது ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய பிரசன்னமான சோழி பிரசனம் எப்படி பார்க்கறது, எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஜாமக்கோள் பிரசனம் எப்படி பார்க்கறது, அதுக்கப்புறம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கோவிலுக்கு எப்படி எந்தெந்த சாமியை வைக்கலாம், கோவில் நல்லா இருக்கா இல்லையா, கோவிலில் ஏன் பிரச்சனைகள் வருது, கோவிலில் ஏன் நல்லா வளர்ச்சி இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தேவ பிரசங்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரோம்.
இது வந்து ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம், நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.